விஜயநகரத்தின் அருகிலிருந்த ஒரு சிறிய கிராமம். அங்கே வாழ்ந்த மக்கள் மிகவும் நல்லவர்கள். ஆனா ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. ஒவ்வொரு இரவும் யாரோ வந்து கிராமத்திலிருந்த உணவுப் பொருட்களையும் தானியங்களையும் திருடிச் செல்வார்கள். மக்கள் பயந்து போனார்கள். இப்படி போனால் நாம எப்படி வாழ்வது? அந்த செய்தி அரசரிடம் சென்றது. அரசர் உடனே தெனாலிராமனை அழைத்தார். தெனாலி, இந்த திருடனை கண்டுபிடிக்க முடியுமா? தெனாலி சிரித்தார். அரசே, திருடன் எவ்வளவு புத்திசாலியாக இருந்தாலும் மக்களின் ஒற்றுமைக்கு முன் தோற்றுப்போவான். அடுத்த நாள் தெனாலி அந்த கிராமத்துக்குச் சென்றார். அவர் எல்லா மக்களையும் ஒன்றாக கூட்டினார். இன்று இரவு யாரும் தூங்கக்கூடாது. ஒவ்வொருவரும் உங்கள் வீட்டின் முன் ஒரு சிறிய விளக்கை ஏற்றி வைத்திருக்க வேண்டும். மக்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அதனால் என்ன ஆகும்? தெனாலி மெதுவாக சிரித்தார். இருள்தான் திருடனின் நண்பன். ஒளி வந்தால் அவன் பயப்படுவான். அந்த இரவு முழு கிராமமும் விளக்குகளால் ஒளிர்ந்தது. திருடன் வழக்கம் போல் மெதுவாக வந்தான். ஆனா எங்க பார்த்தாலும் மக்கள் விழித்திருந்தார்கள். விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தன. திருடன் பதறிப்போனான். அவன் ஓட முயன்றான். அப்போதே மக்கள் அவனை சுற்றிவிட்டார்கள். பிடிங்க! திருடன் சிக்கிக் கொண்டான். அனைவரும் சந்தோஷப்பட்டார்கள். அரசர் தெனாலியிடம் கேட்டார், ஒரே இரவில் எப்படி திருடனை பிடித்தாய்? தெனாலி சிரித்தார். அரசே, ஒரு மனிதன் தனியாக பயப்படலாம். ஆனா மக்கள் ஒன்றாக சேர்ந்தால் எந்த தீமையும் வெல்ல முடியாது. அந்த நாளிலிருந்து அந்த கிராம மக்கள் எப்போதும் ஒற்றுமையாக வாழ்ந்தார்கள். மற்றும் தெனாலிராமனின் புத்திசாலித்தனத்தை அனைவரும் பாராட்டினார்கள். மக்கள் ஒன்றாக இருந்தால் எந்த தீமையும் வெல்ல முடியாது. இந்த கதை பிடிச்சிருந்தா நம்ம சேனல் டூன் அனிமே ஸ்டுடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.